ரூட் மாஃபியா இந்த 2026 தேர்தல் நல்லாவே செயல்பட்டு அதுதான் உண்மை. நீங்க எல்லா கமெண்ட்லயும் பாருங்க, சமூக ஊடகங்கள்ல எல்லா கமெண்ட்லயும் ஒரு மனுஷனுக்கு விஜயோட போஸ்ட் வந்தோட எப்படி 5 செகண்ட் ஆகும் 3 செகண்ட் ஆகும் எப்படி கமெண்ட் போட முடியும்? இதுக்காக ஒரு திட்டமிட்டு ஒரு குரூப் ஆரம்பிச்சு ஒரு பேஜ் ஆரம்பிச்சு இதுக்காக தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். என்னன்னா நான் இப்ப சொல்றேன், இதே இடத்துல ஆக்டர் ரஜினிகாந்தோட போஸ்ட்ல போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா 1 செகண்ட் ஆகல அவர் இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஒரு செயல் இருக்கும். இப்ப ஒரு செகண்ட் முன்னாடி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுருப்பான். இன்னை வரைக்கும் அந்த ஒரு மன உளைச்சலுக்கு ரஜினிகாந்த் ஆளாகணும் அப்படிங்கிற ஒரு நிலை அதான் ரூட் மாஃபியா பாத்துக்கிட்டு இருக்கு. தாவேகாட ரூட் மாஃபியா இப்படி தான் இருக்குங்கிற நிலைக்கு இதுவே சாதாரணம். இப்போ ஒருவேளை இந்த வீடியோ போடுச்சு அப்படின்னா அந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நேரத்துல போய் ரஜினிகாந்த் பேஜ்ல பார்த்தா கூட 1 செகண்ட் ஆகல அவர் விமர்சிக்கக்கூடிய ஒரு செயலை நீங்க பார்க்க முடியும். ரூட் மாஃபியாவை இவ்வளவு கேவலமா பயன்படுத்தக்கூடிய நிலையில தான் தாவேகா இருந்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். யாருப்பா நீங்களா? இந்த டிஎம்கே ஜென்சி மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டமா ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு கதறிட்டு இருக்கீங்க. புது புது வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த இப்ப வந்து கேட்டது என்னன்னா இந்த என்னது ரூட்டு மாஃபியா. ரூட்டு மாஃபியா என்னது? தாம்பரத்துக்கு போகுமா இல்ல வந்து அண்ணா நகருக்கு போகுமா? தம்பிங்களா, எல்லாருமே இப்ப சோசியல் மீடியா இருக்காங்க, உடனே ரிப்ளை வருது, அவ்வளவுதான். இதுக்கு நீங்க ரூட்டு மாஃபியான்னு பேர் வச்சிருக்கீங்களா? அப்ப இந்த சன் டிவி கலைஞர் டிவில வந்து உடனே செய்திகளை போறீங்களா? அது என்ன சேட்டலைட் மாஃபியாவா? யாரு மெசேஜ் அடிச்சாலும் உடனே டிவிக்கு நீ ஏன்பா கதறீங்க? டிஎம்கே ஜென்சின்னு சொல்ற இந்த கூட்டங்கள் வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போங்க. அதை விட்டுட்டு சும்மா வந்துட்டு ஒரு பொய்யான பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா இதே மாதிரி பொய்யான பிரச்சாரங்களும் சரியான நடைமுறை இல்லாதனாலதான் மக்கள் உங்களை தூக்கி அடிச்சிருக்காங்க. அதனால இப்ப இருக்கிற இந்த சின்ன பசங்க என்ன செய்றீங்கன்னா, தயவு செய்து அரசியல் புரிதலோட பேச பழகுங்க. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், டிஎம்கே ஜென்சி கூட்டங்களுக்கு, உங்க அப்பா அம்மா உங்களை எதுக்கு படிக்க வச்சாங்கன்னா நல்ல வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு தான். அதை விட்டுட்டு நாங்க கொத்தடிமைன்னு சொல்றதுக்கு இல்ல. தம்பிகளா தங்கச்சிகளா, உங்க அப்பா கிட்ட உங்க தாத்தா கிட்ட போய் கொத்தடிமைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அதனால ப்ரௌட் கொத்துஸ்ன்னு சொல்லிட்டு சுத்தாதீங்கப்பா.